மாப்பிள்ளை விருந்து அப்படி சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து இதை லான்ச் பண்ணி ஓப்பன் பண்றாங்க. ஸோ இந்த ஓப்பனிங் வந்துட்டு இந்தியாவில இருந்து ஒரு பிரபல நடிகர் தான் வந்து வந்திருக்கிறார். பெரிய மெனு கார்டு. ஸோ ஒரு மாசத்துக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணி சாப்பிடலாம். கருவாட்டு தொக்குலாம் வந்து பாட்டில் கேள்விப்பட்டிருக்கோம், பட் வந்து தெரியாது. அது இதெல்லாம் இந்தியன் ஸ்பெஷல். 10,890 ரூபாய் அந்த பெக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளே வந்து பிடிச்சிடும். இவ்வளோ பேச நான் ஸ்கூலில் கூட வந்து இவ்வளோ பேச படிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளை விருந்து, வஞ்சரம் ஃப்ரை தான், வஞ்சரம் மீன் கேள்விப்பட்டிருப்பேன். அது பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழி வந்திருக்குது. பிச்சி போட்ட நாட்டுக்கோழி தெரியுமா? இல்லை, தெரியும். புதுசா இருக்கீங்கடா, அவ்வளவுதான். இந்தியா மட்டுமல்ல, எமது நாட்டில் அவரை நேரடியாக பார்த்து ரசித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். வரைக்கும் இந்த இந்தியன் ஃபுட் ஐட்டம் எதுவும் சாப்பிட்டு பார்த்தது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுவேன். அதான் வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். இல்லை வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டு அம்பாறை அப்படின்னு சொல்லி முன்னால் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வந்து தனியாக அம்பாறை மாவட்டத்துக்கு உள்ளெடுக்கப்பட்டிருக்கிற கல்முனை பகுதியில் வந்து புதுசாக வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மாப்பிள்ளை விருந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து இதை லான்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஒரு இடத்த வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓப்பனிங் வந்துட்டு இந்தியாவிலேருந்து ஒரு பிரபல நடிகர் தான் வந்து வந்திருக்கிறாரு. ஸோ வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இங்கெல்லாம் வந்துட்டு இந்தியன் ஃபுட் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னால் வடக்கு, அதாவது நார்த்தை வந்து எடுத்துக்கணும்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி நிறைய ஏராளமான எக்கச்சக்கமான பல இந்தியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி வந்து ஈஸ்ட் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒன்றும் கிடையாது. பட் இன்னைக்கு வந்து இந்த ஒரு மாப்பிள்ளை விருந்தை வந்து இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த வீடியோ இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் விருந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க ஸ்பான்சர் பண்ண போகிறது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துருக்கிற இப்போ நம்மளோட கண்ணன் நாங்கள் தான். ஸோ அவருக்கு ஆரம்பத்திலே வந்து நாங்கள் தேங்க் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே கண்டினியூவாக போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுனால நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த இடத்தோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மட்டக்களப்புலையோ இல்லைன்னு சொன்னால் அம்பாறையிலேருந்து கல்முனைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு வந்துட்டு கல்முனை மார்க்கெட் ரோட் இருக்குது. ஸோ கல்முனை மார்க்கெட் ரோட் தாண்டி அப்படி வந்துட்டு சொன்னால் பெஸ்லி ஸ்கூலுக்கு முன்னாலே வந்து இந்த ஒரு மாப்பிள்ளை விருந்து இருக்குது. ஸோ ரொம்ப அலைய வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கேயே இருக்குது. ஆனால் நாங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது, நீங்கள் இங்கே வந்து சாப்பிடலாமா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கே சொல்ல முடியாது. சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறமா தான் எங்களோட ரிவ்யூ சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியே நாங்கள் உள்ளே போய் வந்து வெயிட் பண்ணி இருந்து சாப்பிடலாம் இருக்குன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
சம்பிரதாய பூர்வமாக நிகழ்வுகளை ஆரம்பம் செய்ய சொல்லிவிடுகிறேன். அங்கே பாபி சிம்ஹா என்கின்ற இந்த பிரபலமான நடிகரை நேரடியாக கண்டுகொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவரை அன்புடன் நாங்கள் வரவேற்று இப்பொழுது அவரை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆல்ரெடி இவர் வந்து சென்னையில் நிறைய ஹோட்டல் சர்வீஸ் அந்த உணவு அந்த ப்ராப்பரான ஒரு தமிழர்களுக்கான சுவை இது எல்லாத்துக்கும் வந்து கொடுக்க போகிறாரு. நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ண போகிறீங்க. மாப்பிள்ளைக்கு ஹோட்டலுக்கும் கலீப் சாருக்கும் சிவன் சாருக்கும் வாழ்த்துக்கள். இந்திய தேசத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. கல்முனை மக்கள் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோட இருந்தவங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த உணவை பத்தி என்ன சொல்ல போறீங்க? ஒரு ரசிகர்களுக்கு கேன்சலுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? இந்தியில பேச போறீங்க. நான் என்ன கொடுத்தாலும் அது பத்தாது சார். அவ்வளோ லவ் எனக்கு கொடுத்தாங்க. திருப்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த தரப்பு லவ் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து நான் கண்டிப்பாக அதை பண்ணிடுவேன். இந்த இடத்துல அவங்க மனசுக்கு படிக்காம என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக அவங்க இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஐ கிஃப்டட் இப்படி ஒரு லவ் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். கடவுளுக்கு தான் வந்து எங்களோட மெகா தொலைக்காட்சியோட ரசிகர்கள் நிச்சயம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அந்த பெயர் நாமம் பொறிக்கப்பட்டு இப்பொழுது பாபி சிம்ஹா அவர்களுடைய பொற்கரங்களினால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் அவர் முதலாவதாக ஊட்டிக் கொண்டிருக்கின்றார். கல்முனை சொந்த நகை மாளிகையினுடைய அன்பு புதல்வர் பிரதீப் நிஷாந்தினி தம்பதியினருக்கு முதலாவதாக ஊட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்தியா மட்டுமல்ல, எமது நாட்டில் அவரை நேரடியாக பார்த்து ரசித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அவருடைய ரசிகர் பெருமக்கள் இப்பொழுது வருகை தந்து காண்கின்ற இடமெல்லாம் புகைப்படங்கள் அவரை
நல்லா வெயிட் பண்ணியாச்சு. உண்மையில வெயிட் பண்ணி இப்போ தான் வந்து உள்ளே வந்திருக்கோம். இது சொன்னால் ஃபெஸ்ட் நாள் ஓப்பன் டே அப்படிங்கிறதுனால பயங்கர க்ரௌடாக இருக்குது. எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். நம்ம நேரத்தோட வராது நம்ம அதுக்கு அவ்வளோ க்யூவில் நினைக்கிறோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்து நம்மளுக்கு டேபிள் எடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து க்ரௌட் ஆகிட்டாங்க. டேபிள் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ரேராக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேபிளை பார்த்து எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு புதுசாக ஓப்பன் பண்ணதால வந்து அடிபுடி சாப்பாடுல வெடியா அது தெரியாது. நீ டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறது சொன்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டோம். ஆரம்பம் அப்படிங்கிறதுனால வந்து அமர்க்கலமாக இருக்கோ சொல்லி தெரியாது. ஸோ இனி போக போக நிறைய மீடியாக்கள் வந்து ட்ரை பண்ணால் இன்னும் க்ரௌட் ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. வெளியில் சப்போஸ் வந்து ஹபானா செட்டப் வந்து அடிச்சு அப்படி பண்ணாங்கன்னா ஓகே இருக்குமே. ஸோ அது வந்து என்ன ஆகும்னு தெரியாது. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது வரைக்கும் வெயிட் பண்ணதை பொறுத்து வெயிட் பண்ணதுக்கு காரணமே இதுவரைக்கும் இந்த இந்தியன் ஃபுட் ஐட்டம் எதுவும் சாப்பிட்டு பார்த்ததில்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுவேன். அதான் வெயிட் பண்ணி சாப்பிடுவோம்னு. அதான் இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணவங்க கூட வந்து இந்தியன்ஸ் தான் நினைக்கிறேன். அதை பற்றி பெருசாக வந்து ஒன்றும் தெரியாது. லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. இது பெரிய வந்து புத்தகம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மெனு கார்டு. ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை விருந்தோட மெனு. ஸோ மெனு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்டிக்கு வந்து போட்டிருக்கிறது குறைஞ்ச பட்ஜெட்டில் 200 வந்து போட்டிருக்காங்க. நாட்டுக்கோழி ரசம். ஸோ அது ஒன்று தான் வந்து குறைஞ்ச ப்ரைஸில் வந்து இருக்கிறது. ஸோ வந்து நீங்கள் வந்தீங்க சொன்னால் உங்கள் கையில் 200 ரூபா இருக்குன்னு சொன்னால் அந்த 200 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி ரசம் இந்தியா ஸ்டைலில் வந்து நீங்கள் அடிச்சுட்டு போகலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு மட்டன் ஸ்டார்டரில் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ மட்டன் சுக்கா வந்து இருக்குது. மோனிகா மட்டன் வறுவல் இருக்குது. மோனிகா மட்டன் வறுவல்டா என்னது தெரியும். மோனிகா வந்து அது தெரியல. ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது தெரியாது. பட் அதுக்கு பிறகு வந்துட்டு மட்டன் நல்லி கிரேவி 2 பிளெக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அது தெரியாது. அடுத்தது மட்டன் கோலா உருண்டை. ஓகேவா? ஓகே. ஸோ மட்டன் லிவர் ஃப்ரை. ஓகே. ஸோ அப்படியே வந்துட்டு சிக்கன் ஸ்டாரில் வந்து இருக்கிறது வந்துட்டு பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழி வந்து இருக்குது. பிச்சி போட்ட நாட்டுக்கோழி தெரியுமா? இல்லை தெரியும். புதுசாக இருக்குடா. அவ்வளோதான் சரியா? இப்போ விளங்கிட்டா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் செட்டிநாட் சிக்கன் படத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ரியலாக பார்க்க போகிறோம். அண்ட் வந்து பெப்பர் சிக்கன் ஃப்ரை வந்து இருக்குது. சிக்கன் சுக்கா வந்து இருக்குது. சிக்கன் 65 இருக்குது. சிக்கன் லாலிபாப் இருக்குது. நாங்களே செஞ்சிருக்கோம்டா சிக்கன் லாலிபாப். நாங்கள் செஞ்ச வீடியோ பார்த்துருக்கியா நீ? எனக்கு தெரியுமா? ஓகே. ஸோ அது செய்திருக்கோம் நாங்கள். பட் இங்கே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். அதான் நாங்கள் செய்கிற மாதிரி வந்து இருக்காது. அண்ட் வந்து பீரப்பன் சிக்கன் வந்து இருக்குது. ஸோ இது எவ்வளோமே வந்துட்டு இந்த சிக்கன் ஸ்டார்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு சீ ஃபுட் ஸ்டார்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஃபிஷ் ஃப்ரை, வஞ்சரம் ஃப்ரைடா, வஞ்சரம் மீன் கேள்விப்பட்டிருப்போம் அது. ஸோ வந்து நெத்தலி ஃப்ரை இருக்குது. நெல்லூர் ப்ரௌன்ஸ் சுக்கா வந்து இருக்குது. ப்ரௌன்ஸ் 65 இருக்குது. கிராப் மசாலா வந்து இருக்குது. கருவாட்டு தொக்கு இருக்குது. கனவா வறுவல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து கோபி 65 இருக்குது. கோபி எது இல்லை கோவையா? கோபி நம்ம போட்டு அவங்கள சொல்கிறோம். நம்மள ஸ்பெல்லிங் அவங்களுக்கு ஸ்பெல்லிங் வந்துட்டு டிஃபரெண்ட் தானே. ஓகே. கோபியா இல்லை கோவையா? கோபி தான். ஓகே. ஸோ வந்து ஓகே. மஷ்ரூம் சுக்கா வந்து இருக்குது. பன்னீர் 65 வந்து இருக்குது. ஸோ அப்படியே வந்து அங்காள சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெருசு. நான் ஸ்கூலில் கூட வந்து இவ்வளோ பெருசாக படிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளை விருந்து பாகுபலி மேஸ். பாகுபலியா பிரதர்? பாகுபலி என்னன்னா இங்கே பாகுபலி விருந்து மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ அதுக்குள்ள என்னென்ன ஐட்டம் அது பார்த்துச்சுன்னா அந்த பெக்கோட டோட்டல் ப்ரைஸே வந்துட்டு 10,890 ரூபா. 90 ரூபாவோட 10 ரூபா சேர்த்தா 10 ரூபா சேர்த்தா வந்து 10,900. ஸோ அந்த 900ஓட 100 ரூபா ஆட் பண்ண வந்து 11,000 ரூபா. 11,000 ரூபாய்க்கு வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பேக்குக்குள்ள வந்து என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரைஸ், மட்டன் பிரியாணி, செட்டிநாட் சிக்கன் கிரேவி வந்து இருக்குது. மட்டன் கிரேவி இருக்குது. ஃபிஷ் கிரேவி இருக்குது. கிராப் கிரேவி வந்து இருக்குது. ப்ரான்ஸ் கிரேவி இருக்குது. வந்து சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், மட்டன் சுக்கா, மட்டன் கோலா, சிக்கன் 65, செட்டிநாட் சிக்கன், ப்ரௌன் சுக்கா, க்ரௌ மசாலா, கருப்பு கவுனி, கருப்பட்டி கல்வா. அது என்னடா புதுசாக இருக்கும். ஓகே சரி. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அவ்வளோமே வந்து கொடுப்பாங்க. அது வந்து 10,890 ரூபாய் அந்த பெக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேபிளே வந்து பிடிச்சிடும். இது மாப்பிள்ளை விருந்து பாகுபலி மேல்ஸ். ஸோ அந்த ஒரு டேபிளே வந்து பிடிச்சிருக்காங்கன்றது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேல்ஸில் சிம்பிளாக தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இவர் தான்
வெட்டிகளோட செலிபிரிட்டி வந்து ஓகே பட்டுக்கோட்டை காமாட்சி ஸ்பெஷல் வெஜ். ஸோ அதில் வந்து ரைஸ், சப்பாத்தி, சாம்பார், வறுத்த குழம்பு, கூட்டு, பொரியல், கோட், ரசம். ஸோ இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி ஒரு 750 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுக்குள்ள வந்து சிக்கன் கிரேவி வந்து இருக்குது, மட்டன் கிரேவி இருக்குது, மீன் கிரேவி வந்து இருக்குது, கிராப் கிரேவி வந்து இருக்குது, ப்ரான்ஸ் கிரேவி வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெக்கா வந்து இருக்குது. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விருந்து ஸ்பெஷல் நான்வெஜ் மேல்ஸ். அதுலேயும் லஞ்ச் ஒன்லி தான். ஸோ அந்த அதில் ரைஸ், செட்டிநாட் சிக்கன் கிரேவி, ப்ரௌன்ஸ் கிரேவி, கிராப் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, மட்டன் கிரேவி, சேபட் வித் கூட்டு, பொரியல், ரசம், கருவாட்டு தொக்குலாம் வந்து பாட்டில் கேள்விப்பட்டிருக்கோம், பட் வந்து தெரியாது. அது இதெல்லாம் இந்தியன் ஸ்பெஷல். ஸோ அப்படிக்குள்ள வந்து மட்டன் சுக்கா மேல்ஸ், சிக்கன் மேல்ஸ், கிரப் மேல்ஸ், ப்ரௌன்ஸ் மேல்ஸ் அப்படி சொல்லி ஒவ்வொரு பேரா வந்து போட்டு இன்னும் முடியலடா. இதோட முடிப்போமே சொல்லி முடிப்போமே என்ன பிரதர், வாய் விடுற மட்டும் இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது டியூரேஷன் கொஞ்சம் ஃபில்லப் ஆகுது. ஸோ அதுக்காக அப்படி வந்து மட்டன் பிரியாணி வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது பிரியாணி ஐட்டத்தில் என்னென்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ப்ரௌன்ஸ் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி. ஓகே. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெய் சோறு, செட்டிநாட் சிக்கன், நெய் சோறு வித் பிச்சு போட்ட நாட்டுக்கோழி. அதுதான் என்னன்றது வந்து தெரியுது இல்லை, அதாவது பிச்சு போட்ட நாட்டுக்கோழி, நெய் சோறு வித் மட்டன் வறுவல், நெய் சோறு வித் மட்டன் சுக்கா. சாப்பிட தான் முடியலை, சாப்பாட்டுக்கு பதிலாக பேராச்சு சொல்லி பசி ஆற்றிக்கொள்வோம். ஸோ கிரேவிஸில் வந்து இருக்குது மட்டன் குழம்பு இருக்குது, வந்து செட்டிநாட் சிக்கன் கிரேவி வந்து இருக்குது, மீன் குழம்பு வந்து இருக்குது, கிரவ் கிரேவி வந்து இருக்குது, ப்ரௌன்ஸ் கிரேவி வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ள வந்து ஆம்லெட் ஐட்டத்தில் வந்து சிக்கன் ஆம்லெட் சாப்பிட்றியா எங்கடா? சிக்கன் ஆம்லெட் எங்க சாப்பிட்டேன் இது வரைக்கும் சொல்லு. சிக்கன் ஆம்லெட்டையும் சாப்பிட்டுருக்கேன். சிக்கன் ஆம்லெட் என்னன்னு எங்க முடிகிறது இது? ஸ்கூல்ல கூட நான் இப்படி படிச்சது இல்லை. இல்ல அதாவது இவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, அதாவது ஆம்லெட் சாப்பிட்ருக்காரு, அதாவது அவர் எக் ஆம்லெட் சொல்றாரு. ஆம்லெட் பீக் வந்து சிக்கன் வந்து வேற சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க வந்து சிக்கன் ஆம்லெட் வந்துருக்கு, மட்டன் ஆம்லெட் இருக்குது, என்னது கரண்டி ஆம்லெட் இருக்குது, நாட்டுக்கோழி ஆம்லெட் வந்து இருக்குது, காமாட்சி ஸ்பெஷல் சிக்கன் பொடிமாஸ், என்னென்ன பேர்லாம் கேள்விப்படாத பேர்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து என்ன சொல்கிறேன் கிரியேட் பண்ணல, அதுவும் அவங்களாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள வந்து டின்னர் மெனு வந்து பரோட்டா, நூல் பரோட்டா இங்கே இல்லை ஒரு இடத்துல, ஆனால் இங்கே இருக்குது. அதாவது வெட்டிக்குள்ள இங்கே சைட் வந்து வந்து சொன்னால் ஒரு இந்தியன் ஹோட்டலில் வந்துட்டு நீங்கள் நூல் பரோட்டா சாப்பிடணும் சொன்னால் இங்கே வரலாம். நாங்கள் கூட வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. சரி, நம்மளுக்கு வெயிட்டர் இன்னும் வரல. ஆனால் இங்கே சமைக்கிறவங்களும் அப்படி இந்தியாவில் என்ன இது இவ்வளோ இதுவும் பண்ணுறதா இருந்தால் செஃப் வந்து இந்தியன் செஃப்பாக தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பரோட்டா, நூல் பரோட்டா, எக் கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, மட்டன் கொத்து பரோட்டா, ப்ரௌன்ஸ் கொத்து பரோட்டா, எக் பீச்சு, பிளைன் பீச்சு, சூரி சிக்கன் காலி பரோட்டா, மட்டன் கேலி பரோட்டா, பொரிச்ச பரோட்டா. ஸோ அதோட சேர்ந்து வந்து சிக்கன் லாப்பா, மட்டன் லாப்பாண்டா என்ன நம்மளோட பிரதர் லாப்பா தெரியுமா, அவர் பிரசாந்த் லாப்பா. ஓகே, இட்லி 3 பீஸ் கொடுப்பாங்க. இட்லி 1 பீஸஸுக்கும் வந்து இருக்குது. தட்டு இட்லி, பூண்டு பொடி இட்லி, சிக்கன் பொடி தட்டு இட்லி, இன்னும் அவ்வளோ வெரைட்டியாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்போ நம்ம மாதத்தில் சம்பாதிச்ச கொஞ்சம் காசு ஏற்றுக்கு டைமுக்கு டைம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்குள்ளே தோசை வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. தோசை வெரைட்டிலே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நார்மலாக வந்து தோசை, பிளெயின் ரோஸ்ட் தோசை, எக் ரோஸ்ட் தோசை, ஆனியன் தோசை, ஆனியன் ஊத்தப்பம், சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, பூண்டு பொடி தோசை, சிக்கன் பொடி தோசை. இவ்வளோமே வந்து தோசையில் இருக்கிற வெரைட்டிஸ். அப்படி வந்து சப்பாத்தியில் வந்து பாருங்கள், 1 செட் சப்பாத்தி, 1 பீசஸ் எக் சப்பாத்தி அண்ட் சிக்கன் சப்பாத்தி கொத்து அப்படி சொல்லி அப்படி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து வாசிங்க வருது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது கூட. இது எங்கே இருக்கு? இங்கே போட்டிருக்குது வாசிங்க. டிஷர்ட் காமாட்சி மேஸ் ஸ்பெஷல். ஓகே, அதுக்குள்ள வந்துட்டு கருப்பு கவுனி, கருப்பு அல்வா, என்ன இளநீர் பாயாசமா, இளநீர் பாயாசம். ஓகே, அப்படியே கோழி சோடா, வாட்டர் வந்து 500 ml வந்து இருக்குது, வாட்டர் 1000 ml வந்து இருக்குது. உங்களுக்கு எத்தனை ml வேணுமோ அதை வேண்டி குடிங்க. நாங்கள் கோழி சோடா வச்சு ஆர்டர் பண்ணி குடிச்சிடலாம். ஸோ இவ்வளவுமே இந்த பெரிய மெனு கார்டில் வந்து அட் பண்ணியிருக்காங்க. இம்மா பெரிய மெனு கார்டு. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிடலாம்.
சொல்லி உங்களுக்கு வாயுற வச்சுட்டோம். சாப்பிட்டு இனிமே தான் வந்து வாயுற வைக்கணும். எங்களுக்கு வாயுறுதுப்பா, அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்து இவ்வளோ ஒரு 2.5 மணித்தியாலும் வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ இன்னுமே வந்துட்டு அதாவது இப்போ தான் ஒரு 2.5 மணித்தாலும் வெயிட் பண்ணி இப்போ தான் டேபிள் எடுத்திருக்கு. இந்த டேபிளுக்கு இன்னும் வெயிட்டர் வரல. இது யாரோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா எங்களோட மிஸ்டேக்கும் இல்லை, அவங்களோட மிஸ்டேக்கும் இல்லை. இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதுனால யாருலையுமே வந்து குத்தம் சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கு வெயிட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தா எங்களால் சொல்ல முடியும். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூ சொல்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் மாப்பிள்ளை நாங்கள் தான் ஓகே. மாப்பிள்ளை விருந்து பாகுபலி மேல்ஸ். யா அந்த பெக்கில் வந்து எத்தனை பேருக்குரிய போர்ஷனாக இருக்கும்? 3 பேர் சாப்பிடலாம். ஓகே அப்படின்னு சொல்லி 2 சொல்லு அதில் இல்லை 1 எடுத்துட்டா சொல்லு. ஓகே பார்த்துட்டு நம்மளோட சாப்பிட்ற ஆக்களவே இல்லை நம்ம எடுங்க. அதில் சேர்த்து லாஸ்ட்டாக வந்து கோலி சோடா ஆட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன ஃப்ளவரில் இருக்குன்னு சொல்லி ஓகே 2 தான் இருக்கு. அப்போ ப்ளூபெரி எடுக்கா பைனாப்பிள் எடுக்கா? நம்ம கோலி சோடா இந்தியாவோட தான் சொல்லுங்க. இந்த கோலி சோடா வந்து இங்கே மேக் பண்ணதா இல்லை இந்தியன் தான்? அப்போ வேணாம். நீங்கள் எடுங்கல. ஓகே கோலி சோடா அவன் எடுக்காம போறாடா. இந்தியாவோட வேணாம். இது ஹோட்டல் வந்து இந்தியன் தான், ஆனா கோலி சோடா வந்து சில்லங்க. குடிச்சிருக்கேன் அவரோட ட்ரிங்க்ஸோவை கரைச்சி குடிச்ச மாதிரி இருந்துக்கிறேன். எங்க ஒரு கடையில் வாங்கி நான் சொன்ன இடத்துல போய் குடிச்சு பாரு, செம்மையா இருக்கும். அதாவது வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கோலி சோடா குடிச்சது வந்து குக்கிராவும், அதாவது கல்முனையில் பீச் ரோட், அதாவது என்ன அந்த மீன் சந்தெல்லாம் இருக்குன்னு சொல்லும் அது என்ன மாளியக்காடு ரோட், அதாவது கடற்கரை பள்ளிவாசலால் போய் நீங்கள் உள்ளே வந்து போகணும். வந்து அங்கே வந்து சாப்பாடு செம்மையாக இருக்கும். நாங்கள் எங்கள் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வேணும் சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ஆட் பண்ணி கொள்கிறேன். குக்கீராம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து எல்லாமே வந்துட்டு வீட்டில் நம்ம செய்கிற மாதிரி சாப்பாடு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அங்கே வந்து இந்தியாவோட கோலி சோடா அங்கே இறக்கி கொடுக்குறாங்க. அதாவது இங்கே வந்து இருக்கிற சில்லங்காண்ட மேக் வந்து எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் போட்டில் வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே குக்கிராமத்தில் இருக்கிற அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸ் பாட்டில் வந்து இந்தியாவோட வந்து கரெக்டாக இங்கே இறக்கி கொடுக்குறாங்க. அது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்லாம் வந்து. ஸோ அங்கே போய் வந்து நீங்கள் இந்த கோலி சோடா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. பெஸ்ட்டான கோலி சோடா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் வந்துட்டு குக்கிராமத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நாங்கள் இங்கே இருக்கிறத வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். பேசி எல்லாம் இருக்குது. சாப்பாடு வாட்டர் பாட்டில் ஆச்சு ஆர்டர் பண்ணி எடுப்போம். ஓகே என்னோட சொன்னால் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ கொஞ்சம் டைம் போய் கொண்டிருக்கு. பசியை தான் அடக்க முடியலை. ஸோ தாகத்தையாச்சும் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கோலி சோடா வேண்டியாச்சு. ஆனால் நான் சொன்ன கோலி சோடா வந்து இது கிடையாது. இந்தியன் கோலி சோடா வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், பாட்டில் வந்து கிளாஸ் பாட்டில், பட் இங்கே வந்து பிளாஸ்டிக். என்ன கூட போயிடுது. ஓகே நல்லமா இது மெடின் ஃப்ரைட் ரைஸ் வந்து கறியமுது இல்லடா எல்லாம் ஏறி சாதம். ஓகே சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. அதில் பார்த்தாலே தெரியும். மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்கு எண்ணுங்க முதல்ல பார்ப்போம். வாட்டர் போட்டில் வரணும் இதுக்கு. ஓகே வரணும் வரல. ஓகே சொல்லுங்க அடுத்து ரைஸில். ஓகே ரைஸ் 20 ஐட்டம் இருக்கு. 20 ஐட்டமா பிரதர்? 20 ஐட்டம் இருக்காங்க. 20 ஐட்டம் இருக்காங்க. எண்ணி பாருங்க. 2 4 6 8 10 12 13 16 16 இருக்கு. 16 2 4 6 8 10 12 14 16 இன்னும் 2 4 சரி இன்னும் 4 ஐட்டம்ஸ் வரணும். எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டர் கம் ப்ளீஸ். 4 ஐட்டம் இல்லை. எனக்கு டைம் இங்கிலீஷ்ல திட்டுவேன் நான். அப்படின்னா நம்ம இல்லை நம்ம ப்ரைஸ் குறைக்கிறது. ஆனால் எங்களுக்கு ப்ரைஸ் குறைச்சி தருவீங்களா இல்லை ஆட் பண்ணி தருவீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டர் வாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ. என்னன்னு சொன்னால் இதுல 20 வாட்டர் பாட்டில் கழிச்சு 20 ஐட்டம்ஸ் இருக்கு. சரி. இதுல பண்ணிருக்கிறது வந்து 16 ஐட்டம்ஸ். 16 ஐட்டம். இது 4 ஐட்டம்ஸ் வருமா இல்ல பிரைஸ்ல கம்மி பண்ணுவீங்களா என்னது? நாங்க 10 தடவை பாருங்க. இல்ல அதுக்கு 20 ஐட்டம் போட்டுருக்குது. இந்த கருவாடு தொக்குல எங்களை வைக்க முடியாது. உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவோம். கருவாடு தொக்கு கொண்டு வருவாங்களா? ஐட்டம்ஸ்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த பிளேட்ஸ் வந்து பத்தல. இன்னும் பெருசா வச்சா டேபிள் உங்களுக்கு பத்தாது. என்ன பிரச்சனைடா? சுத்தி வைக்க முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா பாருங்க எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியாது. போய் பாருங்க என்ன மிஸ் ஆயிருக்கு. அதுல சுக்கா வரல. டிஷ் சுக்கா வரல. அதை எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு என்னென்ன மிஸ் ஆயிருக்கு? 4 ஐட்டம் இல்ல என்னென்னன்ற பாருங்க. நான் எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே. ஸோ ரைஸ் இது 2 பேர் சொல்லியிருந்தாங்க தெரியாது. சீஸ் ரைஸா? ஓகே. என்னடா இது? என்ன சரியா வேண்டாம் வாய்ப்பு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவ்வளோவுமே வந்து ஹைட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுன்னு சொன்னால் எப்படி சாப்பிட முடிகிறது? ஆனால் வெயிட் பண்ணியிருந்தோம். வெயிட்டான சாப்பாடு அப்படிங்கிறது வெயிட்டில் தெரியுது. ஆனால் சாப்பிட்டு பார்க்கணும். கொண்டு போய் தாங்க. தொக்கு கொண்டு போய் தாங்க. காசு மட்டும் கேட்டு வந்துடுறாங்க இங்க ஆளு. என்ன வருது? கொடுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஏடா பசிக்குது. சாப்பாடு நல்லா இருக்கு. ஃபுட் ரிவ்யூ நல்லா இருக்கு. பசியில் நல்லா இருக்கான்னு தெரியல. நல்லா இருக்கு. வெயிட் பண்ணதுக்கு வெயிட்டா இருக்கான்றத லாஸ்ட்ல தான் சொல்லணும். கமராமேனு கண்டிப்பா இருக்கு. கமராமேனு தான் அவ்வளவு பெருசா இருக்கு. நைஸ். கருவாட்டு தொக்கு நல்லா இருக்கு. அதான் கருவாட்டு தொக்கு என்ன செஞ்சவங்கடா கொண்டு வச்சு திரும்ப எடுத்து போயிட்டாங்க. நல்லா வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு கட்டு கட்டித்தவன்னு சொல்லி பச்சையாக போய் சொல்ல மாட்டோம். சொன்னால் சாதம் குறைய இருந்தாலும், அதாவது சோறு வந்து ரைஸ் வந்து குறைய தான் எடுத்திருந்தோம். ஆனால் அதுக்குரிய கறி வந்து கூட ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் வளமையாக நம்ம நாட்டில் சாப்பிட்ற மாதிரி மசாலாலாம் வந்து ஆட் பண்ணலை. எல்லா மசாலா வந்து புதுசாக வந்துருந்தது. ஆனால் என்ன 3 hours வந்து வெயிட் பண்ணோம். உண்மையாக எங்கே போனாலும் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நம்ம வெயிட் பண்ண அளவுக்கு வெயிட்டாலாம் இருக்குன்னு சொல்லி வந்து போய் சொல்ல மாட்டோம். ஏதோ ஒரு அளவுக்கு வந்து இருக்குது. பிரச்சனை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா பார்க்கலாம். அது உங்கள்ட்ட சாய்ஸு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். எல்லாருக்குமே அவங்கவுங்கள்ட்ட சாய்ஸு. ஆனால் மறுபடியும் நாங்கள் இங்கே வருவோமா அப்படி சொல்லி கேட்டால் வந்து அது எங்களுக்கு தெரியாது. இதான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. திரும்ப வார அளவுக்குலாம் வந்து எங்களுக்கு இல்லை. அதனால் நாங்கள் ஒருத்தவங்களை, அதாவது இங்கே வராதிங்க அப்படி சொல்லலாம் கட்டாயப்படி சொல்ல மாட்டோம். எங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு ஏதோ வந்து இருக்குது, அவ்வளோதான். ஏதோ இந்தியாவில் வந்து இந்தியன் ஃபுட் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்களே, சரி நம்மளை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துருந்தோம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்ல போகிறீங்களா உங்களோட ட்ரிவ்யூ?
டேஸ்ட்டு வந்து அந்த டிஃப்ரெண்டாக ஒன்றும் இல்லை வளமையாக சாப்பிட்ற மாதிரி தான், அந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் இருக்குது. வீட்டில் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றது ரெண்டது. உங்கள்ட்ட ட்ரை அங்களோண்டு சொல்லுவேன் நான் நினைக்கிறாரு போல சொல்லலை, நான் சொல்ல விரும்பல. அது சொல்ல விரும்பல. உங்கள்ட்ட சாப்பாடு என்ன பொறுத்தவரையில் இது ஓகே எனக்கு. ஏன்னா இந்தியன் ஃபுட் வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இங்கே இந்தியன் ஃபுட் சாப்பிட்றது. அதனால எனக்கு இந்த சாப்பாடு ஓகேவா இருக்கு. மற்றபடி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது யோசிக்க தான் வேணும். ஆனால் இருந்தாலும் ஓகே இது சாப்பாடு ஓகே. ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி ஓரளவுக்காக வந்து இருக்குது. ஓகே. ஸோ ஆசைக்கு வந்தோம், ஆசை தீர சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் இனிமேல் கிளம்ப போகிறோம். பில்லை வந்து நாங்கள் முன்னாடியே வந்து காட்டின இதில் வந்து பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கும் 10,000 சம்திங். ஏன்னா இந்த 11,000, ஆமாம், அந்த ஒரு 120 ரூபா குறைய 11,000 ரூபா வந்து வருது பில்லு. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு நாங்கள் இங்கேருந்து ஓடி போக போகிறோம். என்ன சொன்னால் 3.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து 3.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து இங்கே டைம் போயிட்டுது இதுக்குள்ளேயே வந்து. ஸோ இனிமேலும் வந்து வெயிட் பண்ண முடியாது, எங்களுக்கும் பல ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் வந்து நீங்கள் யாராச்சும் இங்கே வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கவனிப்புகள் எப்படி இருந்தது, அண்ட் சாப்பாடு டேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படி சொல்லி சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் எங்களோட வீடியோக்குள்ளே ஓடி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி கொடுங்க. நாங்கள் அதை வந்து பார்த்துக்கொள்கிறோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். எல்லாரும் அப்படி சேர்ந்து ஒரு வாய்ட்டு சொல்லிடுங்க. பாய். அமுக டுமுகள் அமால் டுமால்